வெற்றிவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுः ஸ்ரோத்ரம் தோ பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் निराकरणमे अस्तु व अनिराकरणमे अस्तु तदात्मानि निरतय उपनिषत्सु धर्मासे मयि सन्तो ते मयि सन्तो. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகா உபனிஷத்தினுடைய 9வது மந்திரத்தை பார்க்கலாம். இது இந்த முதல் சாப்டர் 14 மந்திரம். அதில் சிருஷ்டியை பற்றி சொல்லுது. அது ஒரு கர்மகாண்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் 2வது சாப்டர்லேருந்து வேதாந்தம் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போலாம் நாம் இந்த விஷயத்தில் ஆழ்ந்து சிந்திக்க நமக்கு எது சாரம் எது அமிர்தமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம், நம்மளுடைய சித்தானது அதை நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுது. புரியுதா? அதாவது நீங்கள் ஒன்றில் நில்லுன்னு சொல்ல வேண்டாம், அதுவாகவே எது முக்கியமோ அதில் கரெக்டாக நிற்குது. இப்போ அதை ஃபிம் இன் மைண்டுன்னு சொல்லுவாங்க. FIRM ஃபிம் இன் மைண்ட். இன்ஃபிம் இன் மைண்டு. மைண்டு இந்த விவசாய மாதிரி தான். விவசாய லேண்டை எப்படி நல்லா கல்டிவேட் பண்ணுறதுக்கு அதை ஏர் உழுதுகிட்டே இருப்பாங்க, களையெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பக்குவமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதை ஒரு குறிப்பிட்ட விதையை போடுவாங்க, அதோட களைகளும் சேரும், அந்த களைகளை நிவர்த்தி பண்ணுவாங்க, அந்த விதையை மட்டும் வளர்ப்பாங்க. புரியுதா? அதே தான் உங்கள் பிரம்மஞானமும். அதுதான். அப்படி ஒரு லேண்டில் 4-5 விதையை 4 கேட்டகரியில் போட்டிங்கன்னா சரியாக வருமா? ஒரு வயலில் நெல், சோளம், கம்பு, கேழ்வரகு எல்லாத்தையும் 4 விதையும் அள்ளி போட்டு கொட்டி வச்சுருங்க, முளைக்குமா? எல்லாம் ட்ராக்கே உரம் மாறும், பூச்சி மருந்து மாறும், களை மாறும். அது மாதிரி தான் இப்போ நம்ம கல்டிவேட் பண்ணாததுனால எல்லாத்தையும் அள்ளி போடுறோம். இனிமேல் அள்ளி போடக்கூடாது. உள்ள ஒரே லட்சம்தான், வெளியில் 1000 லட்சம் இருக்கலாம் குடும்பத்துக்காக. 1000 லட்சமாக நீங்கள் தான் அப்படி பார்க்குறீங்களே தவிர 1000 லட்சம் இல்லை. அங்கே இந்த உள்ளே இருக்கக்கூடிய 1 லட்சத்தை அடைஞ்சால் இந்த 1000 லட்சமும் ஒன்றாயிடும். 1000 லட்சமும் ஒரு பொருட்டாகவே தெரியாது. அது வரும், நிற்கும், போயிடும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் சுமக்கிறதாவோ, நீங்கள் கஷ்டப்படுறதாவோ, நீங்கள் நஷ்டப்படுற கர்மாவாக இல்லாமல் கர்மயோகமாகவும் கடந்து கர்ம ஆபாசமாக மாறிடும். இப்போ ஞானிகள் மாதிரி அது வரட்டும், நடக்கட்டும், போகட்டும்னு அவங்க இருப்பாங்க. புரியுதா? அப்போ நாம் பல விதைகளை அதில் போடுறதுனால தான் என்ன ஆகுது, இந்த சித்தங்கிற மனதானது ஒரு பக்குவப்பட மாட்டேங்குது. புரியுதா? பக்குவப்படுறத கெடுத்துக்கிறோம். இந்த லென்ஸை வெளிச்சத்தில் வெயிலில் காமிக்கும்போது அது கீழே இருக்கிற பேப்பர் இந்த லென்ஸினுடைய ஃபோக்கஸில் அது பற்றிக்கவும் எரியும். அதை ஆட்டாமல் அசையாமல் அந்த லென்ஸை பிடிக்கணும். தோசைக்கல் மாதிரி ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இப்போ நீங்கள் நம்ம பண்ணுறோம். அதனால் ஒன்றை நோக்கி போகிறதில்லை. இப்போ இந்த ஒன்றை நோக்கி போகக்கூடிய விசேஷந்தான் எல்லா இடத்துலையும் சிறப்பு மிக்கதாக இருக்குது. ஒன்றை நோக்கி போகிறதும், ஒன்றில் நிற்கிறதும்
அது தொழிலாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், ஒன்றுன்னு சொல்லும்போது இதில் சொல்லுவாங்க, ஒக்க இல்லு ஒக்க சொல்லு ஒக்க வில்லுன்னு சொல்லுவாங்க. ஒக்கன்னா ஒன்று தானே. இவங்க தமிழில் மொழி பெய்கிறாங்க. ஒரு இல் ஒரு வீடு ஒரு இல்லறம், ஒரு சொல் ஒரே வார்த்தை தான், தவற மாட்டோம், வார்த்தை தவற மாட்டோம். ஒரு வில் ஒரே ஒரு முறை தான் பானம், அதுலேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறது. சொல் இல் வில் தமிழ். ஒக்கங்கிறது தெலுங்கு, சுந்தர தெலுங்கு. புரியுதா? ஒக்கட்டி 2 3 నలుగు 4 4 5 6 7 8 எல்லாம் 80 90 10 20 30 40 50 எல்லாம் தெரியும் நந்திதான். நான் செகண்டில் படிச்சிடுவேன். நீ கை வந்த கலை எல்லாம் வேணாம், விட்டு வச்சு அதை வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு, அழகான தெலுங்க கொலை பண்ணக்கூடாதுன்னு. சரி, இவரே சொல்லியிருக்காரு, பாரதிய சுந்தர தெலுங்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம அந்த ஒன்றில் நிற்கிற அறிவு வந்து ஒரு பக்குவப்பட்ட மனதை காமிக்குது. அதில் பல விதைகள் போடக்கூடாதுங்கிறத வலியுறுத்துகிறேன். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரே லட்சியம்தான். ஒன்றை வென்றுட்டிங்கன்னா உலகத்தை வென்றலாம், எல்லாத்தையும் வென்றலாம். இந்த அறிவு இல்லாமலே இந்த லெவலுக்கு நீங்கள் போராடி மேலே வந்திருக்கீங்க. அது என்ன காரணம் தெரியுமா? உங்கள் டேலண்ட்டில் நின்று இருக்கீங்க. உங்கள் டேலண்ட்டில் நீங்கள் நின்னதுனால அது உங்களை ஒரு கப்பல் மாதிரி இந்த 50 வயசை கடக்க வச்சு வேதாந்தத்துக்குள்ளே கொண்டாந்து விட்டுடுச்சு. இப்போ இது என்ன கொண்டு போனால் ஸ்வரூபத்தில் கொண்டு போய் விடும். ஸ்வரூபத்தில், சொர்க்கத்தில் இல்லை. சொர்க்கம்னா சொர்க்கத்தினுடைய லட்சணம் பற்றி பேசினோம்னா, நச்சிகேத்து 3 வாரத்தில் நச்சிகேத்து வந்து உத்தாலகருடைய பையன், கடோபனிஷத்துன்னு நினைக்கிறேன். யமன்டக்கே 3 வாரத்தில் 1 வாரம் எங்கள் அப்பா கோவப்படக்கூடாது, என்ன என் மேலே கோவப்படக்கூடாது பிரார்த்தனை பண்ணுறான் பாருங்கள். 2வது எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கங்கிறது என்ன அந்த லட்சணம் பார்த்தீங்கன்னா, அங்கே முதுமை வராது, பசிதாகம் இருக்காது, நோய்கள் இருக்காது, முதுமை கிடையாது, அப்புறம் வந்து எப்போதும் ஆனந்தம். புரியுதா? இது நீங்கள் துரியத்துக்கு வந்தாலே இந்த லட்சணங்கள்லாம் அதுக்கு பொருந்தது. பசிதாகம் ஸ்தூல உடம்புல இருந்தால் பசிதாகம் இருக்காது, காமக்ரோதாதிகள் இதில் இருக்காது, சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் தானே காமக்ரோதாதிகள், அங்கேயும் நம்ம இல்லை, காமக்ரோதாதிகள் இருக்காது, சத்துவகுணத்தில் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் பயந்துக்கம் குழப்பம் பதட்டம் முதுமை நோய் எந்த இதுவும் இருக்காது. அப்போ துரிய நிலைக்கும் அதுக்கும் கரெக்டாக பொருத்தம் வருது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது துரியங்கிறது சொர்க்கம் மாதிரி, எப்போதும் ஆனந்த நிலை. துரியாதீதம் சொல்லக்கூடிய சகசிராரம் சிவபோகத்தில் தான் என்னது பிரம்மலோகம் சொல்லக்கூடிய சதா பிரம்மானந்தம். வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஒன்றுக்கு இப்போ ஒன்றில் நிற்கிறதுனால வந்த பலன். அதனால் இவர் சிஷியிலேருந்து பிரம்மாவை படித்து பிரம்மா என்ன பண்ணுறார்? அத்தியாயத்தை பிரம்மா தியானிக்கிறார். தியாயத்தை தியானிக்கிறார், அத்தியாயத்தை இப்பொழுது தியானிக்கிறார். பூர்வ அபிமுகோ, அவருக்கு 4 முகம் இல்லையா? கிழக்கு முகம் பூத்வா பூர் புவஸ்வா அப்படி வரும்ல மந்திரம். அப்படி அவர் தியானிக்கும்போது முதல்ல உற்பத்தி ஆகிறது பூர். வியாகிருதி வெளிப்பட்டது, அவ்வியாகிருத்தினா வெளிப்படாதது, இப்போ வெளிப்பட்டது, முதலில் வெளிப்பட்டது. காயத்ரி சந்தக, அப்போ வந்து அவருக்கு என்னென்ன வெளிப்படுதுன்னா, சந்தம், வேதம். வேதம் எதுனா ரிஷியை குறிக்கும். ரிஷிக்கு பதிலாக வேதம், எந்த வேதமோ அந்த வேதத்துக்கான ரிஷி வந்துடுவாங்க. அதனால் வேதம் தேவதா. 4 தத்துவத்தை எப்போயுமே கவனிப்பாங்க. ஒன்று வந்து ரிஷி, இன்னொன்று சந்தம், இன்னொன்று தேவதா. 3 முக்கியமாக. இங்கே வந்து காயத்ரி சந்தம், ரிக்வேதோ, அக்னி தேவதா. இது கிழக்கு முகம் தியானம் பண்ணும்போது கிழக்கு முகம் வாயிலாக வரக்கூடிய சவுண்டு.
நாலும் ஒரே உயிரில் தான் இருக்குது, ஒரே உடம்புல தான் இருக்குது. 4 உடம்பு இல்லை, தலை தான் 4 தலையே, உடம்பு ஒன்று தானே. அப்போ பச்சைமினா மேற்கு முகம் என்ன பண்ணுதுன்னா புவ இது வியாகிருதி திரிஷ்டுப் அனுஷ்டுப் திரிஷ்டுப்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து திரிஷ்டுப் சந்தக யஜுர்வேதோ வாயு தேவதா. எப்பயுமே அக்னி வாயு ரொம்ப ஃபேமஸ். இந்திரன் அக்னி வாயு ரொம்ப ஃபேமஸ். ஏன் அவங்களுக்கு இப்போ பீரியாரிட்டி இறைவன் கொடுத்தேன்னா அவங்க தான் முதல்ல பரம்பொருளை பார்க்குறதுக்கு நான் வந்து ஒரு யக்ஷன் வந்திருக்கான், இந்திரன் அனுப்பிச்சி வைப்பான். யார் அவன் வந்து ஒரு பிரபாவம் இருக்குது, யார் எதுன்னு போய் பார்த்துடுவானு யக்ஷன் நினச்சிக்கிட்டு. யக்ஷன் ஒரு கேட்டகரி, நம்ம மனிதர் மாதிரி. மனிதர் 11 நிலைகள் மேலே போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் ஒன்று விடாதீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உங்களுக்குள்ளே போனால் தான் இந்த அத்வைதம் நிலை பெறும். புரியுதா? அகம்பிரமாஸ்மி உணர்வு பிறக்கிறதுக்கு இதெல்லாம் சைடு. இப்போ நான் வந்து உங்களுக்கு 10,000 மந்திரத்தை பேசியிருந்தாலும் 1000 மந்திரத்தை அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு 100-200 வார்த்தைகள் எழுதியிருக்கீங்க. நான் மனநலத்தில் தத்துவமசின்னு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு 1000 வார்த்தையை கொடுப்பேன். 500 வார்த்தை, மினிமம் 500 வார்த்தை கொடுப்பேன். அந்த வார்த்தை உங்களுக்கு இன்னும் உங்களுக்குள்ளே என்ன பண்ணும், இந்த அகம்பிரமாஸ்மி உணர்வை வடிவமைக்கும். ஒன்று எதுவும் வீண் கிடையாது. நீங்கள் கற்கிறதெல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். நம்மளுக்கு மறந்துட்டோமே நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. மறக்காதது உள்ளே இருக்கிற உயிர் மறக்காது. இந்த மனசு மறக்கலாம், புத்தி மறக்கலாம், சித்தம் மறக்கலாம், அகங்காரம் மறக்கலாம், சூழ உடம்பு மறக்கலாம். உயிர் மறக்கவே மறக்காது. அது ஆழத்தில் அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இந்த ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதுவே காத்துன்ருக்கு. புரியுதா? ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் அதுக்கு தானே இருக்குது. அதுதான் நம்ம மற்ற ஸ்தூல உடம்பையும் சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பையும் இயக்குது. அந்த வார்த்தைகள் 1000 வார்த்தையை 500 ஆக்கி 500 300 ஆக்கி குறைஞ்சது 300லேருந்து 500 வார்த்தை கொடுக்குறேன். எல்லாம் முக்கியமான வார்த்தை அடியேனே கொடுக்குறேன். அந்த வார்த்தையை முன்னாடி கொடுத்தது தான். அதில் அர்த்தம் எழுதாமல் இருந்தால் அதெல்லாம் அர்த்தம் எழுதுனீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த உயிரானது அது வடிவமைக்கும். இந்த பிரம்மங்கிற அந்த சொரூபத்தை வடிவமைக்கும். அதனால் இதெல்லாம் சொரூபத்துக்குள்ளே போகிறதுக்கான வழிமுறைகள். தெரியுதா? வாயுர் தேவதா. வாயு போய் கேட்பா. ஒரு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும். அதில் தேவர்கள் வந்து சத்தியத்தை ஆதாரமாக வச்சுருப்பாங்க. அதனால் சுவாமி தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குங்கிறது அந்த தேவர்கள் மறந்துடுவாங்க. ஒரே ஆட்டம் போடுவாங்க, கடவுளை மறந்துடுவாங்க. அப்போல்லாம் நான் இருக்கேங்கிறத அவர் காமிச்சு கொடுப்பாரு. அதுக்காக ஒரு யக்ஷனாக வந்து ஒரு பெரிய பிரபாவத்தை பண்ணுறார் அந்த நாட்டில். யார் வந்திருக்கான்னு போய் பாருன்னா, நான் தான் அக்னி தேவதா, ஜாத்த வேதக, எல்லாரையும் எனக்கு தெரியும், என்னை பிறந்திருக்கிற எல்லாரையும் நான் அறிகிறேன். அப்படியா? இந்த புல்லை கொஞ்சம் நகர்த்து இந்த புல்லை எரி பார்க்கலாம், நீ எல்லாத்தையும் எரிச்சிருவான்னு சொல்லுவார். இந்த புல்லை ஏறின்னு புல்லை ஒன்று கிள்ளி வைப்பார், எரிக்க முடியாது. அதே கருத்தை அவன் மாத்தரிஷ்வான்னு அவன் வாயு வந்து நீ அடுத்தது இவன் போயிடுவான், நம்ம தோத்துட்டோம், நம்மளால் இந்த புல்லை கூட எரிக்க முடியல, அப்போ இவ்வளோ பெரிய தேவதையாக இருந்த என்ன பிரயோஜனம், அப்போ வந்திருக்க சாதாரண ஆள் இல்லைன்னு போயிடுவான். அங்கே போய் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது காற்று வரும், வாயு பிராணன். அதே என்ன பண்ணுன்னா, அது நான் மாத்தரீஸ்வா, எல்லாரையும் அசைச்சிடுவேன், எல்லாத்தையும் இங்கே உள்ளவங்களை அங்கே தூக்கி போட்டுரும், அங்கே உள்ளவங்களை இங்கே தூக்கி, எல்லா கதையும் அழகும். அப்படியே அந்த புல்லை நகர்த்துன்னு அதே புல்லை வைப்பார். புல்லை நகர்த்த முடியாது, அதுவும் தோல்வி அடைஞ்சிடும். அப்புறம் இந்திரன் வருவான், அப்புறம் அதுக்குள்ளே இவர் மறைஞ்சிருவார். உமான்னு சொல்லக்கூடிய பார்வதியானவள், மகாதேவி பார்வதியானவள் பதில் சொல்வா, வந்திருக்கிறது பிரம்மம் பரமேஸ்வரன், நீங்கள் வந்து வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம்னு நினச்சிக்காதீங்க. அது என்னன்னா அகங்காரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கருத்து. நீங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை, உங்களுக்கு பின்னாடி ஒரு இறைசக்தி வேலை செய்யுதுங்கிறத எல்லாருமே அறியணும். அது தெளிவாக அறிஞ்சால் ஞானம். எல்லாவற்றிலும் இறைவனை நம்ம பார்த்தோம்னா அது ஞானம், அதுதான் உண்மை, அதுதான் மெய்ப்பொருளை நிற்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அப்பப்போ நம்ம மறந்துடுறோம். அப்பப்போ நான் செய்கிறேங்கிற புத்தி வந்துடும். நீ எதுவும் செய்ய முடியல, உன்னை இயக்குது. நீ போகிறதுக்கு வண்டி கொடுக்குது, ரோட்டை பார்த்து ஓட்டுறதுக்கு கண்ணு கொடுத்துருக்கு, எது வந்து சொல்லுப்பா, எதை தயாரிச்ச நீனு? இதெல்லாம் தெளிவாக இருக்கணும்.
நம்ம ஒத்துக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ ஜீரோ தான், நீ ஜீரோ தான். அந்த ஒன்றை பிடி, நீ ஹீரோவாக மாறிடுவ. அதனால் இந்த 3 பேருக்கு பீரியாரிட்டி. இந்திரன், வாயு, அக்னி எப்பயுமே பீரியாரிட்டி. புரியுதா? மனதுக்கு அதிபதி இந்திரன் தானே? ஆமாம், சந்திரன் இந்திரன் ரெண்டும். ஆமாம், சந்திரனை கணக்கு வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. இந்திரனுக்கும் மனத்துக்கு அதிபதி இந்திரனும் வருது, ஏதோ ஒரு இதில் வருது. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த மேற்கு முகம் வந்து புவகங்கிற மந்திரத்தை வெளிப்படுத்துது. திரிஷுப் சந்த, யஜுர்வேதோ, வாயு தேவதா. எதுக்குன்னா இவங்கெல்லாம் பீரியாரிட்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அக்னி வாயு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பூமி ஆகாசம் திரும்ப திரும்ப வரும். அது ட்ராக் வேறு. பூமி வந்து பெண்ணு, ஆகாசம் ஆண், அந்த தத்துவம். இந்த அக்னி வாயு வந்து இது ஒரு தத்துவம். ரெண்டும் ஃப்ரெண்டு. அக்னி எறிகிற இடத்துல வாய் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் சாப்பிட்டு ஸ்வாகா. அதனால் உத்தர அபிமுகம், அப்புறம் வடக்கு முகம் தியானம் பண்ண அது வாயிலாக சுவக புகு புவக சுவக இதி வியாகிருதி ஜாகத்தம் சந்தக சாமவேதக. சந்தம் ஜாகம், ஜாகத்தம், சாமவேதம். சூரியோ தேவதா. தட்சிண அபிமுகம், தெற்கு முகம். பூத்வா மகக, அதுதான் மக இதி வியாகிருதி, தெற்கு முகம். அனுஷ்டுப் சந்தம், அதர்வண வேதம். சோமதேவதா, சோமம். அப்புறம் சஹசிரசீசம் தேவம் சஹசிராட்சம். இங்கே இதுதான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த மந்திரத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த வருது, அந்த மந்திரம் வருது பாருங்கள். சஹசிரசீசம் தேவம். பகவத்கீதையில் இதே வார்த்தைகளை மாற்றி போட்டு மந்திரம் இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் இப்போ தான் முத சிரவணம் பண்ணிட்டு வரேன். பகவத்கீதை சொல்கிறேன். இன்னும் இதெல்லாம் இன்னும் சிரவணம் பண்ணலை. 2 சாப்டர் இது வரைக்கும் சிரவணம் பண்ணியிருக்கேன். இந்த சஹசிரசீசம் தேவம் இப்போ 7th 9th படித்ததுக்கு அப்புறமா இப்போ தான் ஒரிஜினலாக நம்ம கேட்குறோம், சிரவணம் பண்ணுறோம். சஹசிரசீசம் தேவம் சஹசிராட்சம். 1000 கண்ணுடையவர், 1000 தலை உடையவர். எல்லா தேவதைகளும் அதில் இருப்பாங்க. அது ஒரு தோட்டத்தை காமிக்கிறார்ல. விஸ்வசம்புவம். விஸ்வசம்புவம்னா இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவர். ஷம்புனாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஷம்போ மகாதேவன் சொல்லுவோம். ஷம்பு இந்த உலகத்துக்கு சம்பு, உலகம் மகிழ்ச்சியாக இருக்க காரணமாக இருப்பவர். விஸ்வதக, விஸ்வமாக இருப்பவர். பரம், மேலானவர். நித்தியம், அழியாதவர். விஸ்வம், உலகு. நாராயணம், நாராயணன். நரர்களுக்கெல்லாம் கதியானவர். ஹரிம், பாவங்களை ஹரி, எரிப்பவர், நீக்குபவர். புருஷன், புருஷன் புருஷன் சொல்லும்போது ஜீவாத்மா நம்ம சொல்லுவோம். புருஷோத்தமன், ஜீவர்களில் உத்தமனாக இருக்கிறாங்க. புருஷ தத்துவம் சித்து தத்துவத்தை தான் குறிக்குது. இப்போ விஷ்ணு பிரம்மா வந்து சூக்ஷ்ம உடம்பு, ஸ்தூல உடம்பு. ஸ்தூல உடம்பு வந்து மனம் அல்லது அகங்காரம், அது வந்து பிரம்மா. விஷ்ணு அது வந்து புத்தி, அது வந்து என்ன தத்துவம்? ஹிரண்ய கர்ப்ப, இல்லைன்னா தைஜசன். தைஜசன் ஏன் தைஜசனா? பிரகாசமானவர். மகாவிஷ்ணு பிரகாசமானவர். புத்தி தத்துவம், சித்து ஸ்வரூபம். ஏன்னா அவர் தோன்றுறார் இல்லையா? தோன்றுறார், வெளிப்படுறார். வெளிப்படுறது எல்லாமே சித்து தான். வெளிப்படாத ஒன்று காரணமாக இருக்குது. அந்த காரணத்துக்கு ஆதாரமாக இன்னொன்று இருக்குது. முதல்ல பிரம்மம், 2வது ஈசன், 3வது விஷ்ணு, 4வது பிரம்மம். இந்த 4 தத்துவத்தில் தான் இந்த உலகம் இயங்குது. 2 மட்டும் மறைக்கிறாங்க, 2 காமிக்கிறாங்க. 2 ஏற்கனவே அது மறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி பேசக்கூட மாட்டுறாங்க. புரியுதா? என்னுடைய கருத்து 4ஐயும் சொல்லணுங்கிறேன். இதுதான் பிரதானம்னு சொல்லறதே எனக்கு உடன்பாடு இல்லை.
எனக்கு இல்லை, நியாயமும் இல்லை, சத்தியமும் இல்லை. 4 இருக்கும்போது ஒன்று மட்டும் எப்படி பிரதானம் சொல்லணும்? அப்படி பார்த்தா பிரம்மம் மட்டும்தான் பிரதானம் சொல்லணும். விஸ்வமேவ இதம் புருஷ தது விஸ்வம், விஸ்வமேவ இதம் புருஷம். இங்கே இருக்கிற விஸ்வம், இங்கே இருக்கிற எல்லாம் அந்த புருஷனே, அந்த சைத்தன்யமே, அந்த சித்தே. தத் விஸ்வம் உபஜீவதி. அந்த விஸ்வத்தை, அந்த ஜகத்தை, அந்த சித்தை, ஜகத் ரூபமான சித்தை, ஜகத்துக்கு ஆதாரமான சித்தை வழிபட. பதிம் தலைவன், விஸ்வம்பரம் விஷத்துக்கு ஆகாயமாக இருக்கிறவர் விஸ்வம்பரம், விஸ்வேஸ்வரம் விஸ்வத்துக்கு ஈசனா தலைவனாக இருப்பவர், தேவம் தேவனாக இருப்பவர், சமுத்திர ஏகம் ஒரே வடிவமானவர், விஸ்வரூபினம். இப்போ அந்த விஸ்வரூப தரிசனத்தை தான் இப்படி வர்ணிக்குது. இந்த 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 மகாவிஷ்ணுவுக்கு ஹிரண்ய கர்ப்பங்கிற ஒரு பேரோட சூத்ராத்மா ஒரு பேர் இருக்குது, பிராண ஒரு பேர் இருக்குது. பிரதமஜான்னு சொன்ன முதல்ல ஈசன்கிட்டேருந்து முதல்ல வெளிவந்தது பிராணன், உயிரிலேருந்து முதல்ல வெளியில் வர்றது பிராணன், ஈசன்லேருந்து வெளியில் வர்றது சமஷ்டி, ஜீவன்லேருந்து உயிரிலேருந்து மூச்சு வர்றது. அதனால தான் பிராணன்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் பிராணன்னா வெளிவருவது, அப்பானன்னா உள் செல்வது. நம்ம பிராணாபானம் பேசுகிறோம்ல, பிராண அப்பானம் வியானம் உதானம் சமான நாகம் கிருக்கிறெல்லாம் சொல்கிறோம்ல, அதில் பிராணங்கிற வார்த்தை அர்த்தம் என்னென்னா வெளிவருது. அதுதான் முதல்ல வெளிவருவது. எங்கேருந்து வருது? உயிரிலிருந்து வருகிறது. அது எங்கேயும் போகல, உள்ளே தான் அது போகுது. இங்கே போச்சுலாம் நம்ம சொல்கிறோம்ல, உள்ளே தான் போகுது. எங்கே போனால் சித்தத்துக்குள்ளே போய்டும் பிராணன். அதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அகங்காரம், மனம், புத்தி, சித்தம், பிராணன், அவ்யக்தம், சித்தம், சித்து. புரியுதா? அப்படி அந்த ரிவர்ஸ் விஸ்வரூபினம். அதனால் அவருக்கு 3 பேர். சூத்ராத்மா, சூத்ராத்மானா எல்லாரோடையும் நெட்வொர்க் மாதிரி லிங்க் வச்சுருக்கார், கனெக்ஷன் இருக்குது. இந்த மணிகள் கோக்கப்பட்டிருக்கல மாலையில் நீங்கள் போட்டிருக்க மணி மாலையில் இப்போ யாரும் போகிறதில்ல. மணி மாலைன்னு ஒன்று இருக்குது, துளசி மாலையெல்லாம் போகிறீங்க. துளசி மாலையில் அந்த உள்ளே இருக்கிற நூல் தெரியாது. அதனால் சூத்ராத்மா, ஹிரண்ய கர்ப்ப, பிராணன்னு 3 பேர் மகாவிஷ்ணுவுக்கு. தெரியுதா? இப்போ இங்கே எல்லாமே பிராணனை தான் இருக்குது. அது தெரியுமா? ஆகாயம் காட்ஸ் பார்ட்டிக்கல், அப்புறம் ஆகாயத்துலேருந்து காற்று, அதுவும் காற்று தான். அக்னி காற்று தான், நீரும் காற்று தான், நிலமும் காற்று தான். ஒன்று கெட்டியாக இருக்குது, ஒன்று டைலூட்டாக இருக்குது, ஒன்று வேப்பராக இருக்குது. ஒன்றே தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ சிந்திச்சிருக்கு பார்த்தீங்களா வேதம். பத்மகோஷே பிரதிகாசம் ஆக்கோஷ சன்னிபம் ஹிருதயம் ச அப்யத் அதோமுகம் சந்திய சீத்கார அபிஷ. பத்மகோஷம் தாமரை போல, பிரதிக் ஒரு அம்சம் தாமரை போல, லம்பத்யா கோஷ நீண்ட வடிவத்தில் வெளிச்சமாக, ஹிருதயம் இதயம் போல. இதயம் தான் அது, தாமரை போன்ற இதயம். அதோமுக்கம் அந்த தாமரை எப்படி கவிழ்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ, அந்த தாமரை இப்போது சாதனையினால் மலரணும். எப்போ அது மலரும்னு சொன்னால், அது எப்போ சத்தை நோக்குதோ, சித்து சத்தை எப்போ நோக்குதோ,
தாமரை எப்போ சூரியனை நோக்கிறதோ அப்போ தானே விடிஞ்சால் தானே அது மலரும். அதுபோல் இந்த கவிழ்ந்து கிடக்கக்கூடிய இதயம் சித்தானது சகசிராரத்தில் அல்லது புருவமத்தியில் தோன்றக்கூடிய சத்துங்கிற சூரியனை தரிசிக்க அது நிமிர்ந்து மலர வேண்டும். தான தர்மத்தினால மலரும், வேத விசாரத்தினால, யாகத்தினால, அன்னதானத்தினால, பூஜையினால், யோகத்தினால, தியானத்தினால இதெல்லாம் என்னது, அந்த தாமரை கவிழ்ந்த தாமரை மலர்ந்து விடுகிறது. அதுதான் ஹிருதயம் ச அப்பிய அதோமுகம் சந்தியை சீத்கார சீத்கார ஒலி ஏற்படும் இடம். ஒலினா என்ன சவுண்டு, என்னது ஒலி, என்ன சவுண்டு? ஓங்காரம். ஓங்காரத்தினுடைய பிறப்பிடம் இதயம். சவுண்டு எங்கேருந்து வருது? உயிர்லேருந்து தானே வருது சவுண்டு. பிராணன் வருது, பிராணனுடைய சவுண்டு தான், பிராணனுடைய சவுண்டு தான் என்னது சவுண்டு. பிராணன் வந்து இந்த உடல் உறுப்புகளில் மோதுறதுனால சவுண்டு. அது வெளிவரும்போதே அந்த சவுண்டை கொடுக்குது. மோதுனா வார்த்தைகளாக மாறும், அர்த்தம் மாறும், வாக்கியமாக மாறும், லிட்ரேச்சராக மாறும். மோதாமலே சவுண்டு கொடுக்குது. இப்போ நீங்கள் சும்மா இருந்தாலும் சவுண்டு கொடுத்துட்டு தான் இருக்குது. காதை அடித்து பாருங்கள். அற்புதமாக சவுண்டு கொடுக்குது. ஆனால் நைட்டு படுக்கும்போது இல்லை காலையில் எழுந்துக்கும் போது இந்த சவுண்டு நல்லா பூரணமாக அனுபவிப்பேன். நல்லா கேட்கும், ரொம்ப சவுண்டாக கேட்கும். ஏன்னா ஃப்ரீக்குவென்சி ஒன்றுங்க கிடையாது, இல்லை எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏந்துக்கிறோம். அப்போ தானே சிந்தனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் நல்லா சவுண்டு. அதுமாதிரி நைட்டு ஒடுங்கிடும்ல, சிந்தனைகள் ஒடுங்கிடும். அப்போ நல்ல சவுண்டு, ஓங்கார சவுண்டை நம்ம கேட்கலாம். தஸ்ய மத்தியே மகா அர்ச்சி. அது நடுவில், இந்த தாமரையினுடைய நடுவில், ஓங்காரம் பிறக்கும் இடத்துல, ஹிருதயத்தில் மகான் அர்ச்சி, நல்ல பெரிய அரிய வெளிச்சம், சுடர், ஒளி, கதிர்னு சொல்கிறோம் இல்லையா, ரேஸ், அதான் அர்ச்சி மார்க்கம்னு சொன்னோம், அர்ச்சிச மார்க்கம்னு சொன்னோம்ல. விஸ்வார்ச்சி, உள்ளேயும் வெளிச்சம் கொடுக்கறது, விஸ்வார்ச்சி வெளியிலையும் வெளிச்சம் கொடுக்கறது. இப்போ கரண்ட்டு இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பொருளை பார்க்குறீங்க, வெளிச்சமும் இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, விளக்கும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. எது எங்கெங்கே இருக்குங்கிறதும் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அப்போ ஒரு வெளிச்சம் இருக்கா இல்லையா? நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன வெளிச்சம் வேணும்? முதல்ல அதுவே ஒன்றே போதும். அதனால் அந்த வெளிச்சம் விஸ்வ அரிச்சி, உள்ளே இருக்கக்கூடிய உயிருடைய வெளிச்சம். அதனால தான் அதை தைஜசன்னு சொன்னாங்க. புரியுதா? விஸ்வதோமுகம், அது விஸ்வதோமுகம், உலகை நோக்கி பரவுது. தங்குள்ளேயும் வெளிச்சத்தை கொடுக்குது. இப்போ உள்ள வெளிச்சத்தை எப்படி கொடுக்குதுன்னா, இந்த பிராணன் மூலியமாக இந்த 5 புலன்கள் இருக்குல்ல, 10 புலன்கள், 10 பொறிகள் புலன்கள் இருக்குல்ல, மனது 17 தத்துவங்கள் இருக்குல்ல உள்ள, அது எல்லாம் இயங்கிறதுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற. வெளிச்சம்னா என்னது? சக்தி கொடுப்பது. கண்ணு பார்க்குதுன்னா அது ஒரு வெளிச்சம் தானே. கண்ணு பார்க்குது, காது கேட்குதுன்னா, யாரால் பார்க்கப்படுகிறதோ, யாரால் பார்க்கப்படுகிற கண்ணு பார்க்க முடியாது, அதை பார்க்க முடியாது. தஸ்ய மத்திய வகினிசிகா, அதன் நடுவில் அக்னி சுடர். தஸ்ய மதி, இதுவே சொல்லுது. இதுவே பல இடத்துல வேதம் நம்ம உயிரானது ஒரு சுடராக இருக்குன்னு பல இடத்துல சொல்லுது. மெத்த படித்தவங்க கூட இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டுதா என்னன்னு எனக்கு தெரியல. வேதாந்தம் தான் உயர்வுங்கிறதுக்காக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு சுடர் வந்து போச்சான் வந்துச்சான், சுடர்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் உணர்வு தான். அப்படி கிடையாது தம்பி.
ஞானிகளுக்கு தான் உணர்வு, பக்தர்களுக்கு தரிசனம் உண்டு, தெரியுமில்ல? ஏன்னா அவன் பக்தனாக இருந்து தான் அங்கே போயிருக்கான், இதை மறந்துட்டான். வேதாந்தம் வந்த பிற்பாடு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு எதோ சுடர் கிடர்லாம் அதெல்லாம் வந்து பிம்பம் இருக்கட்டும், பிம்பம் தான் இருக்கட்டுமே. இப்போ இவர் இருக்குல்ல, இப்போ ரமணருடைய அந்த உயிர் வந்து அண்ணாமலை மேலே போய் மறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை சேஷாதிரி பார்த்தாருன்னு ஏதோ ஒரு இது வழக்கு இருக்குது, சிரவணம், ஸ்ருதி, காது கொடுத்த என்னது, காது கொடுத்து கேட்குறது என்ன சொல்லுவாங்க, கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்குறாங்க. பல பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. வேதமும் சுடராக இருக்குது உயிர்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இவங்க குரு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த தத்துவப்படி சுடர்லாம் கிடையாது, உயிருங்கிறதே பிம்பம்தான், பிரதிபிம்பம் அப்படி சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. சித்தாபாசம், சித்து சித்து சித்தே பிம்பம் நம்மளும் தான் சொல்கிறோம். தோன்றுவதெல்லாம் மறையுதில்ல, அதனால் அதை பிம்பம்னு சொல்கிறோம். இல்லைன்னு சொல்லலை, இருக்குது, நிற்கும், போயிடும். அதனால் தஸ்ய மத்திய அக்னிஷிகா, அங்கே ஒரு அக்னிஷிகா இருக்குது, அக்னி சுடர் இருக்குது. அணியோர் ஊர்தவா, ரொம்ப சின்னது, மேல் நோக்கியது, ஊர்தவா விவசித்தக, நிலைத்திருக்கிறது. ஹிருதயத்தில் உயிரானது சுடராக இருக்குது, வெளிச்சத்தை கொடுக்குது. அது உள்ளேயும் வெளிச்சம் கொடுக்குது. அது விஸ்வரூபம் எடுக்கும்போது ஒன்றும் இல்லை, விஸ்வரூபங்கிறது ஒரு புள்ளி, அதான் சொல்கிறேன்ல, ஒரு புள்ளியில் நீ விஸ்வரூபம் எடுக்கிறீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க போகிற, அவ்வளோதான். கனெக்ஷன் தானேங்க முக்கியம். நெருப்பு நெருப்போடு சேர்றதும், நதி கடலோடு சேர்றதும், காற்று காற்றோடு சேர்றதும், ஆகாயம் ஆகாயத்தோடு சேர்றதும் ஒரு புள்ளியில் இருக்குது. இந்த புள்ளியை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கிறீங்க, எல்லோரும் பயணிக்கிறார்கள். அங்கே அவங்க மகத்தை பார்க்குறாங்க, பிருகத்தை பார்க்குறாங்க. மகத்தான ஒன்று, பெரிய ஒன்று. ஏன்னா எதுவுமே பெருசாக இருந்தால் தானே எல்லாரையும் வசீகரிக்கும், கனமாகும். பெருசாக இருந்தால் கனமாகும், கனமாக இருக்கும், அதனால் அது வசீகரிக்குது. பிரம்மாண்டம், அதனால் எல்லாத்துலேயும் பிரம்மாண்டத்தை காமிக்கிறாங்க. இந்த அக்னிஷிகா நடுவில் அமர்ந்து விவசித்த சம்சிதன்னு சொல்லுவோம் இல்லையா, நன்றாக அமர்ந்திருத்தல், அது மாதிரி விவசித்த நிலைத்திருத்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். உயிர். அடுத்தது தஷ்யகா ஷிகாயா மத்திய புருஷக, அந்த நெருப்புக்குள்ள நடுவில் புருஷக சத்து, பரமாத்மா விவசித்தக, அங்கேயும் விவசித்து தானே வந்தது, விவசித்தக இங்கேயும் விவசித்து தான். தஷ்யகா அதனுள்ள அந்த சுடற்குள்ள, ஷிகாயா மத்திய அந்த நடுவில், புருஷக புருஷன்ங்கிற சித்தானது சத்தாகி, பரமாத்மா சித்தானது சத்தாகி பரமாத்மாவாக விவசிதக அமர்ந்திருக்கிறது. ச பிரம்மா, அதுதான் பிரம்மா. ச ஈசான், விஷ்ணுங்கிற வார்த்தை போடல இங்கே, எல்லா இதுலேயும் ச பிரம்மா வ விஷ்ணு ச ருத்ரன்னு வரும். இங்கே ச பிரம்மா, ச ஈசானக, ச இந்திரக, சோ அக்ஷரக, ச பரமக, ஸ்வராட் சுயம்பு இத்தி என்று மகோபனிஷத்து, இந்த உபனிஷத்து கூறுகிறது. அப்பா, இதோட இந்த புராணம் போயிடுச்சு, இந்த சிருஷ்டி தத்துவம் போச்சு. நிஜா மேலே நான் அதை ஒன்றும் சொல்ல விருப்பம் இல்லை. இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு வேண்டியதெல்லாம் என்னது, இந்த வேதாந்தத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதாந்தத்தினுடைய கடைசி வார்த்தை அகம் பிரம்மாஸ்மி. வெரி குட். வேதாந்தத்தினுடைய கடைசி வார்த்தை, கடைசிக்கு முன்னாடி வார்த்தை தத்துவமசி. கடைசி வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தை குரு தத்துவமசின்னு சொல்ல போகிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அவங்கள பிரம்மமாக அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அது வரைக்கும் குரு அப்படியே சுற்றி தான் வருவாங்க. அவங்களும் 10வது பிரகாரம் உங்களுக்காக சுற்றுறாங்க. ஏன்னா நான் 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 நினைக்கிறது உங்களுக்கு சொல்ல முடியல. பல நேரத்தில் நான் நினைக்கிறத உங்களுக்கு சொல்ல முடியல. எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல. அதான் அது ஒரு சென்சேஷன். அதனால தான் இதை சொல்ல முடியாதுன்னு வேதம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுது புரியுதா? இப்போ பால்கோவாவுக்காக ஜாங்கிரிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சொல்லவும் முடியாது, எழுதவும் முடியாது. ரெண்டுத்துக்கும் பொதுவாக இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதானே சொல்ல முடியும். அது மாதிரி இனிப்பாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியுது. அந்த நுட்பமான சுவையை சொல்ல முடியல. அதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் செய்து காட்டும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஏற்படுது? இன்ஸ்பிரேஷன் ஏற்படுதா இல்லையா? இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்டதை விட இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாருமே என்னவாக இருக்கீங்க? உங்களுடைய சொரூபத்தில் நிற்கிறீங்க. இல்லைன்னா நீங்களும் மனம் மாதிரி புத்தி மாதிரி வெளியில் வந்திருப்பீங்க. இந்த கிளாஸில் உட்கார முடியாது உங்களால். சொல்கிறது புரியுதா? ஒருத்தவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க பேச்சில் இல்லை, அவங்களுடைய செயலில் அதனுடைய அதனுடைய விளைவுகள் எல்லாருக்குமே தெரியும். ஞானமுள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மனமானது சத்தியத்துக்கு தலைவனுங்கிறதுனால அதை அனுசரித்து போயின்னு இருக்கு. சீட் நம்பர் போட்டோம். பார்த்தியா? பார்க்கலன்னு நினைக்கிறேன். கல்லையில் சொன்னாமா பணம் கட்டுமானா கட்டிட்டான். உடனே தலைவர் என்ன செய்வார் எனக்கு தெரியும். அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னேன். உடனே கட்டுவான். வேற ஒருத்தன் கட்டிட்டான்னு வச்சுக்கங்க, அவனுக்கு இவனுக்கு கொடுக்க முடியாது. சொல்கிறத உள்வாங்கிறதுலே அவன் நடக்காது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் முருகப்பெருமான் நம்ம வாயை பயன்படுத்தி சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு. நடுவில் ஒருத்தனை போட்டு வச்சுருக்காரு. நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். அடியன் பண்ணுற எந்த இதுவும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த வேத விசாரம் வரைக்கும் சொல்கிறேன். வேத விசாரமாக இருக்கட்டும், வேல் பூஜையாக இருக்கட்டும், அடியனுடைய தொண்டாக இருக்கட்டும், எனக்கு சம்பந்தம் முருகனோட ஆனந்தம். இது ஒன்று தான் டே ஒன்றுது இன்றைக்கி வரைக்கும் என்னை வழி நடத்துது. ஆச்சா? அப்புறம் உங்கள் முகத்தில் சந்தோஷம், உங்கள் பேச்சில் சந்தோஷம், உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றம் வந்திருக்கு நீங்கள் சொல்லும்போது, அடியார்கள் சொல்லும்போது, கண் கலங்கி கண்ணீர் விடும்போது அதில் சந்தோஷம், ஆனந்த கண்ணீரில் சொல்கிறேன். அந்த பரிகாரம் சொல்லும்போது அதை உள்வாங்கிறப்பே அது நடக்கான்னு தெரிஞ்சு போயிடும். சொன்னோன்னே இதோ உடனே அனுப்புகிறேன். உடனே சீட் நம்பர் போட்டார் தலைவர் முருகப்பெருமான். அவர் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? லாஜிக் கிடையாதுல்ல, அதனால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இந்த 10வது பிரகாரம், 9வது பிரகாரம், 8வது பிரகாரம்னு ஒவ்வொரு உபநிஷத்தில் ஒவ்வொரு பிரகாரத்தில் சுற்றின்னு இருக்கேன். நான் திடீர்னு 2வது பிரகாரத்துக்கு வந்துடுறேன், திடீர்னு 5வது பிரகாரத்துக்கு போகிறேன், திடீர்னு 1வது பிரகாரத்துக்கு வரேன். இப்படி தான் உங்களுக்குள்ள வேதம் இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டே வருது. அப்புறமா முதல் 2 பிரகாரத்திலேயே சுத்தம் மனநத்தில், கடைசியில் கர்ப்பகிரகம் மட்டும் சுத்தம். புரிஞ்சுக்குங்க. அறிவு அடுத்தது அனுபவமாகும்போது 2 பிரகாரத்தில் சுத்தம். அதுக்கு தான் புருவமத்தியில் 2 இதழ் கொண்ட தாமரைன்னு சொன்னானோன்னு தெரியல. அது வரைக்கும் துவைத்தம் இருக்கும். புருவமத்தி வரைக்கும் துவைத்தம் இருக்கும். நீங்கள் பிரம்மம், சித்தும் சத்தும், சித்து சத்தை நோக்கி அங்கே காத்திருக்குன்னு சொன்னோமா புருவமத்தியில், அது வரைக்கும் துவைத்தம். அப்புறம் இந்த 2 இலை 1000 இதழ் கொண்ட பிரம்மமாக மாறுகிறது. அதுபோல் இந்த புருஷக பரமாத்மா விவசிதக அமைக்கப்பட்டிருக்கிறார், நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார், நிலைத்திருக்கிறார். ச பிரம்மா, ச ஈசான, ச இந்திர, சோ அக்ஷர அழியாதவர். இந்திரன் பரமக மேலே சுராட் சுயம்பு என்று மகா உபனிஷத்து கூறுகிறது. அப்படின்னு இந்த 1வது சாப்டரு முடிக்கிறார். சிருஷ்டியை ஆரம்பித்து ரைட்டாக இது பண்ணி கொண்டு வந்துட்டார். அடுத்தது சுகோநாம மகா தேஜகா, சுகபிரமத்தை பற்றிய விவரங்கள் இங்கே தான் முதல்ல வருது. இங்கேருந்து தான் வந்தது எல்லாமே, வெளியில் போனதெல்லாம். இதுக்கப்புறம் இதை பற்றி அப்பா அம்மா யார் இதெல்லாம் அப்புறம் விவரமெல்லாம் வெளியில் கொடுப்பாங்க. இங்கே வந்து சூத்திரம் மட்டும்தான் இருக்கும். ஆர்ஜின் விதை தான் இங்கே இருக்கும். எல்லா செடியினுடைய விதையும் இங்கே இருக்குது. புரியுதா? அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கடையை விதை கடையை என்ன சொல்லுவாங்க? ஃபார்ம் ஹவுஸு தான். என்னது நர்ஸ் இல்லை. இந்த விதையெல்லாம் விவசாயிகள் போய் வாங்குவாங்கள்ல, குடோன். கவர்மெண்ட்டே அது ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
விதையெல்லாம் விற்கிறது இந்தியன் நாட்டு விதைகள். அது மாதிரி எல்லா விதையும் உபநிஷத்தில் இருக்குது. இந்த விதையை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து விவசாயம் பண்ணிடுறாங்க. அதில் தன்னுடைய கருத்தையும் கொஞ்சம் ஏற்றி விட்டுறாங்க. இருக்கிறதா சொன்னால் பிரச்சனை இல்லை. அது ஏன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருக்கிறதா சொல்கிறது ஈஸி வேறு. நீங்கள் இருக்கிறதா சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது என்ன பிரச்சனைனா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிடும். அந்த பிரச்சனை வந்துட போகுது, இப்படி பண்ணிடக்கூடாது. அதில் வந்து திருக்குறள்லேயே ஒரு பாட்டு இருக்குது, அது சொல்கிறான். எது இவனுக்கு சாதகமாக பொய் சொல்கிறதுக்கு. திருக்குறள்லேயே ஒரு பாட்டு இருக்குது, பொய்மையும் வாய்மை எடுத்துன்னு ஒரு லைன் வரும். தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதுன்னுடுவேன். அதாவது சில இடத்துல யாருக்கும் தீங்கு ஏற்படலை, நன்மை பயக்கும்னா கொஞ்சம் பொய் சொல்லிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இது கொடுத்துருக்காரு, எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரு திருவள்ளுவர். அதை பிடிச்சிக்கிறான். புரியுதில்ல? அதே மாதிரி இந்த 1000 பொய் சொல்லியாது கல்யாணம், அது எல்லா பயலுக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கான். 1000 பொய் சொல்லியாது 1000 பொய் சொல்லியாது. பார்த்தீங்களா? 1000 பேருக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு ஆடிக்கிட்டு சொல்கிறாங்க. அது வந்து மறுபடி 1000 பொய் இருக்குது. புரியுது, எனக்கு புரிஞ்சிச்சு. நான் கேட்குறேன் 1000 பேருக்கு எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். அந்த கேள்வி தான் என் கேள்வி. நான் சும்மாவே கிராமத்தில் 100 பேர் தான் இருப்பான். இருக்கிறதே ஒரு 25 வீடு தான் இருக்கும். இங்கே ஒன்று அங்கே ஒன்றா. அந்த காலத்தில் நகரமே கிடையாது. இதுக்கு என்ன போய் சொல்ல? சரி, எதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரி விடுங்க, அது போடும். இதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் பிரேக் மாதிரி. இடையில் கொஞ்சம் வேறு ஒன்று சீன் நமக்கு தெரியாமல் நம்ம செல்லில் யூஸ் பண்ணிக்கிறானுங்கள்ல இந்த விளம்பரக்காரெல்லாம். அது மாதிரி இந்த சுகநாம மகா தேஜாகா, சுகம் என்ற இதில் சுகம்னா சுகன கிளின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இதில் மனித உடம்பு தலை வந்து கிளி தலை இருக்கும், பார்த்தது இல்லையா? அதான் சுகபிரம்மா. அவர் என்ன தெரியுமில்ல அதிசயம், அவர் பிறக்கிறாரு, ஞானம் பிறக்குது. எப்படி பார்த்தீங்களா? அவர் பிறக்கிறாரு, ஜனிக்கிறாரு, ஞானம் ஜனிக்குது. போதுமா? அது பிறந்ததே வேஸ்ட்டு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிருக்கலாம். அவர் எல்லாரையும் கடந்து நிற்கிறார். அவர் அங்கே போவார், ஜனகர்கிட்ட அனுப்பி வைப்பார். அந்த கதையெல்லாம் இதில் இருக்கா என்னன்னு தெரில. இது நிர்வாணமாக போகும் ஜனகரை பார்க்குறதுக்கு. வாதையில் காப்பெல்லாம் வந்து ஜனகர் மாதிரி உள்ள ஞானிகளுக்கு இந்த மாதிரி தான் சிஷ்யர்கள் வருவாங்க, சரி விடுங்க அவரை அப்படின்னு உள்ள விடுவாங்க. அவ்வளோ ஞானம். சுகோ நாம மகா தேஜாகா ஸ்வரூபானந்த தத்பரக. ஸ்வரூபானந்த, தன்னுடைய ஆனந்தத்தில் தத்பரம், தன்னுடைய ஆனந்தத்தில் நுழைந்திருப்பவர். தன்னில் தானாய், சத்தில் சித்தாய். தன்னில் தானாய்ங்கிற 2 வார்த்தை இருக்குல்ல. இப்போ 2 இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஒன்று அசையும் ஒன்று அசையாது, அதை ஒத்துங்க. நீங்கள் சும்மா உங்கள் குரு சொல்லி கொடுத்தாங்க, வேதம் இதை தான் சொல்லுது. சத்துன்னு ஒன்று இருக்குது, அசையாது. சித்துன்னு ஒன்று இருக்குது, அசைன்னு சொல்லியாச்சு. பல இடத்துல வருது. ஈசா உபநிஷத்துலேயே தஜத்தி அனைத்தஜத்தின்னு வரும் ஒரு வார்த்தை. அசையும் ஒரு இடத்துல அசையாதுன்னு வருது. அதெல்லாம் அங்கே பேசுகிறேன். ஏன்னா அதெல்லாம் ரத்தன சுருக்கமாக பேச போகிறோம், இது மாதிரி விழாவாரியாக பேச போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு தானே அதுக்கு வரீங்க. ஆனால் அது கேட்டாலும் புரிகிற மாதிரி தான் ஒரு வடிவம் அமைச்சிட்டு வரேன். பார்க்கலாம். சுகோநாம மகா தேஜ ஸ்வரூபானந்த, தன்னுடைய ஆனந்தத்தில் தத்பரக, ஈடுபட்டது, ஈடுபாட்டுடன் இருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜாத்த மாத்திரேன, பிறந்த உடனேயே முனிராஜ், மௌனி ஆயிடுது. முனிராஜ் ரிஷியாகி எத் சத்தியம் தது ஆப்தவான், சத்தியம் ஆப்தவான், சத்தை அடைந்து விட்டது. சத்தியம் சத்து ரெண்டும் ஒன்று தான். சத்துனுடைய தன்மை தான் சத்தியம், புரியுதா? நித்துடைய தன்மை தான் நித்தியம்.
இந்த இயம் எம்னு சொல்கிறதுனா என்னது, அதனுடைய தன்மைன்னு சொல்கிறது. இந்த நம்ம மை போடுவோம் இல்லையா, பன்மை மைன்னு சொல்லுவோம்ல எல்லாத்தையும், உண்மை மைன்னு சேர்த்து சொல்லுவோம். அந்த பண்பை குறிக்கிறது. பண்பாகு பெயர் ஏதோ ஒன்று வரும் தமிழில், நான் மறந்து விட்டேன். சுகோநாம மகா தேஜாக ஸ்வரூபானந்த தத்பரக ஜாத்த மாத்திரேன முனிராட் எத் சத்தியம் தத் ஆப்தவான். சத்தியத்தை பெற்றுவிட்டார், பிறந்தார் பெற்றுவிட்டார். என்ன அர்த்தம்? இதெல்லாம் அவதார புருஷர்கள், புரியுதா? அதுலேருந்து அது எங்கே நிற்கிறது போகிறது வர்றது எல்லாமே என்னது, பாடம்தான். வியாசரே அதிசயிக்கிறார் தன்னுடைய குழந்தைய பார்த்து. தேனா அசௌ ஸ்வ விவேகேன ஸ்வயமேவ, எத்தனை வார்த்தை இருக்குது பாருங்கள். சுய விவேகம், சுயமேவ தானே, மகாமனாக மகானாக மகாமனாக சுயம்புவாக. முக்கியமான வாதம் இதை எழுதிங்க. பிரவிச்சாரியம் விசாராத் மோட்சம்னு சொன்னோம்ல, பிரவிச்சாரம் எழுதிங்க. பிரவிச்சாரியம் விசாரம்னு சொல்லுவோம்ல, அது பிரவிச்சாரியம். முக்கியமான வார்த்தை. என்னது? முக்தி கொடுக்கக்கூடிய வார்த்தை இது. பிரவிச்சாரியம்னா ஆழ்ந்து சதா ஆழ்ந்து பிரம்மத்தை சிந்திக்கிறது பிரவிச்சாரியம். பிரம்மத்தை ஆழ்ந்து மூழ்கி சிந்தித்தல். ஆழ்ந்து ஆழ்வார்கள்னு சொல்கிறோம்ல, ஆழ்ந்து போனவர்கள், பரம்பொருளோடு ஆழ்ந்து போனவர்கள். பிரவிச்சாரியம். சரியம், ஆச்சாரியம், விசாரியம், பிரவிச்சாரியம். பிரவிச்சாரியம் எழுதினீங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? ஆழ்ந்து சதா ஆழ்ந்து. ஆழ்வார்கள்ங்கிற வார்த்தை தான் இந்த அர்த்தம். எதில் ஆழ்ந்தார்கள்? சத்தில் ஆழ்ந்தவர்கள், ஆனந்தத்தில் ஆழ்ந்தவர்கள், சிந்தனையில் தியானத்தில் ஆழ்ந்தவர்கள், யோகத்தில் ஆழ்ந்தவர்கள், எல்லாத்துலேயும் ஆழ்ந்தங்கிற வார்த்தை தான். எப்படி விசாராத் மோட்சம்னு சொன்னோம் இல்லையா, ஒரு மந்திரம் வந்துச்சு இதுலையே. இந்த விசாரம், ஆழ்ந்த விசாரம், ஒன்றை பற்றிய விசாரம், பலதை சிந்திக்கலை. இது எப்படி நடக்குமோ அதை எப்படி. நீங்கள் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு, நீங்கள் வேதாந்த ஸ்டூடெண்ட்டுகளாக இருக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஒன்று ஆழ்ந்து சிந்திக்கும் போது நீங்கள் பெருசாக எதெல்லாம் சிந்திக்கணும்னு நினச்சிங்க பாருங்கள், அதெல்லாம் அவசியம் இல்லாமல் போயிடும். வெளியில் புறத்தில் குடும்பத்துக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ பெருசாக சிந்திக்கணும், அதை நம்ம சிந்திக்காமல் இருக்கமேன்னு நினைக்கிறீங்களா, அதை விட்டுருங்க, அவசியம் இல்லை. அது பிரம்மத்தை ஆழ்ந்து சிந்திக்கிறவனுக்கு அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அது இல்லாமலே சொல்யூஷன் வரும், டைரெக்டாக சொல்யூஷன் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்காக நேராக செலவு பண்ணல, நிறைய சிந்திக்கலன்னு நினைக்காதேன்னு சொல்ல வரேன். நீ இதை சிந்திச்சின்னா சுவாமிகிட்ட பேசு, ஒரு வார்த்தையை பேசிட்டு வேலையை பாரு. நீங்கள் எல்லாருமே கடவுளோட பேசுகிறவங்க தானே. நம்ம இந்திய பாரம்பரியத்தில் பை பர்த் அது ரத்தத்துலேயே ஊர்னது, நாடி நரம்பில். அதனால தான் ரிஷி பரம்பரைன்னு சொல்கிறோம். நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் தம்பி. இந்த நம்ம நாட்டினுடைய வரலாறு, நம்ம வீட்டினுடைய வரலாறு, நம்ம முன்னோர்களுடைய வரலாறு, நம்மை பற்றிய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் அவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்குப்பா, யாருமே மறுக்க முடியாது. இந்த பல மாற்று கருத்துடையவர்கள் இது விரோதமாக அதை தயாரிக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை, அவன் எதாவது பண்ணிட்டு போகிறான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். பிரவிச்சாரியம். இப்படி பிரவிச்சாரம் பண்ண பரம்பொருளை பிரவிச்சாரம் பண்ண பிரவிச்சாராத் ஆழ்ந்து. இந்த வார்த்தைக்கு இதுக்கு மேலே அரிய வார்த்தை கிடையாது. ரொம்ப நாளாக தேடிட்டு இந்த வார்த்தை விசாரங்கிற வார்த்தையை விட. ஏன்னா விசாரங்கிற வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, அதில் அதை நார்மலாக எடுத்துக்கிறாங்க. இந்த பிரவிச்சாரம் ஆழ்ந்தும் அகண்டும் நுட்பமான சதா, எப்பொழுதும் ஆழ்ந்தும் அகன்றும் நுட்பமாகவும் இறைவனை மட்டுமே சிந்திப்பது, அது பிரவிச்சாரியம்.
அப்படி நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி நினச்சிங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் அது செயலுக்கு வரும். அது என்றைக்கு வர்றதும் இன்றைக்கி வர்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அது உணர்வில் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா நாளையிலேருந்தே செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ பக்குவப்படலையேன்னா அதுக்கு தான் ஜென்மா போட்டிருக்கு. நீ பக்குவப்பட மாட்ட, உனக்கு துன்பம் எது கொடுக்குது? உன்னை சரிப்படுத்துறதுக்கு தான் துன்பமே கொடுக்குது. உனக்கு துன்பமே வரலையா, 2 விஷயம். உனக்கு ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று, ஞானம் இருந்ததுன்னா வர பிரச்சனையை டேக்கிள் பண்ணிவிடுவேன், அங்கே தப்பிச்சிடுற. புரியுதா? ஞானம் இருக்கிறதுனால தப்பிச்சிடுற. இன்னும் ஞானிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 2 விஷயம். ஒன்று டேக்கிள் பண்ணிடுற, இன்னொன்று வந்து உன்னை தொடுறதே இல்லை. தொட்டாலும் அது பலமிழந்து தொடுது. இவனை போய் தொட்டு பிரயோஜனம் இல்லை. யார் வீக்காக இருக்கிறவனோ அவனை தானே வச்சு செய்யுது. யார் அறிவு இல்லாதவன் அவன் வீக்கு. நாலேஜ் இஸ் பவர். பிரம்மஞானம் இல்லாதவன் வீக்காக இருக்கான். இப்போ எல்லாம் சொல்கிறீங்களா, எது நடக்குதோ இல்லையோ மைண்டு வந்து ஹாப்பி மூடாக இருக்கா இல்லையா நமக்கு? இப்போ நீங்கள் ஒரு பாதியில் கேட்ட உபநிஷத்தில் இவ்வளோ பலன் கொடுக்குதுன்னா 68ஐயும் நீங்கள் சிரவணம் பண்ணி பாருங்கள், எவ்வளோ மேன்மைப்படுத்தும். இப்போ தான் சரியான தருணம். ஏன்னா உங்கள் மனம் இப்போ பக்குவப்பட்டிருக்கு. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே உங்கள் மனம் இப்போ நான் சொன்னால அத்வைத நிலைக்கு உங்களை தூண்டுது. தயாரிக்கிட்டு. ஆமாம், அந்த பவம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான ஏற்பாடு. பவம் உத்பவம் சரவண பவம். உத்பவம் ஆகிறதுக்கான ஞானம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஞானம் பிறக்குதுன்னு சொல்கிற மாதிரி அகம்பிரம்மாஸ்மி உணர்வு பிறக்கிறது. ஒரு நுட்பம், ஒரு ஆழம், ஒரு அகலம் எல்லாம் வேல் தத்துவம் தான் அதில் வருது. அதனால் பிரவிச்சாரியம், சிரம், நீண்ட பிரவிச்சாரியம், சிரம் நீண்ட காலம். சாதுவாகிறான். ஸ்வாத்மனி, தன்னில் தானாய், பிரவிச்சாரத்தினால தான் நீ உள்ளே போவ. விசாரம் பண்ணால் அது ஒரு லோகம், அது அப்படியே அணைச்சிட்டு போவேன், சத்தில் கொண்டு போய் விட்டுட்டு போகும். சாது ஸ்வாத்மினி ச அயம் ஆப்னுயாத், தன்னை அடைந்து பிரம்மமாகிறான். அயம் ஆப்னுயாத், தன்னையே அடைகிறான், தன்னையே அவன் அடைகிறான். அப்போ யார் அடைகிறா? சித்தை அடையுது. யார் அடையுது? சத்தை அடைகிறது. புரியுதா? அசையாததை அசைவது அடைகிறது. இப்போ அது அசையாமல் இது இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இப்போ என்ன பண்ணுற? இருக்கிற இடத்த விட்டு வேலை நிமித்தமாக வெளியில் வந்தால் அந்த வேலையை பார்த்துட்டு திரும்ப உள்ளே போயிடணும். பெரிய ஸ்டார்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? பெரிய லெஜண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க? வருவாங்க, வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு யதாஸ்தானத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறேன், அங்கே கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறேன், இருங்க வரேன், நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன்னு சொன்னது வச்சுக்க, அது கதி அதோ கதி தான். சொல்கிறது புரியுதா? வந்தமா வேலையை முடிச்சோமா உள்ளே போயிடணும். கோவிலில் சுவாமி 4 வீதி வராரு, என்ன பண்ணுறாரு? நான் இவங்க வீட்டில் கொஞ்ச நாள் உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்துக்கிறாரா? யார் வீட்டில்? அது யதாஸ்தானம் வரணும். தேரும் அப்படி தான். எதுவும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அதுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கும் அதான், எனக்கும் அதான். ஞானிகள் அங்கேயே இருக்காங்க, கீழே இறங்குறதே இல்லை. அங்கேருந்து ஒரு பார்வை பார்ப்பான், அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். இல்லற ஞானிகளை தான் சொல்கிறேன். இல்லை துறவை பற்றியே நான் பேச மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா நீ துறன்னா நீ திறக்க மாட்ட. அது வேஸ்ட்டு. துறன்னு சொன்னான், அதாவது துறவு கொள்ளு, வேண்டான்னு உங்களை வெஜிடேரியனாக மாற்றுறதுக்கே 1000 கோடி ஜென்மா தபஸ் பண்ணியிருக்கார் முருகப்பெருமான். உங்களை வெஜிடேரியனாக மாற்றுறதே பெரிய சாதனை. அதுக்கே இந்த கதினா நீ எல்லாத்தையும் துறப்பானா? அவசியம் இல்லைங்கிற. நீ பார்க்காத, பேசாத, அங்கே போகாத, இங்கே அதெல்லாம் சொல்லாத. இவன் மைண்டை கொண்டு போய் ஒரு சந்நிதியில் உட்கார வச்சிரு, அவனுக்கு அது பிடிச்சிரும், அவன் இறங்குவானா? இதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கான் முருகப்பெருமான். விசாரத்தினால மேலே போயிடு. அறிவு உண்மை, ஆனந்தமும் உண்மை. எங்கே இருக்கணும்னு நீனே டிசைட் பண்ணிக்க.
ஜகத்துனா தோண்டும் நிற்கும் மறையும் டெம்பரவரி கூட துக்கம் கலந்த சுகம். நீ மேலே இருந்தீங்கன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஆனந்தம். இதுதான் உன் ஸ்வரூபத்தில் நிற்கிற. இப்போ உன்னுடைய வாசனை தான் உன்னை இங்கே உட்கார வச்சுருக்கு. எத்தனையோ ஜென்மாவில் நீ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்க எனக்கு முக்தி வேணும்னு. நான் கூட ஜீவன் முக்தன் தான், ஜீவன் முக்த நிலையை தான் விரும்புகிறேன்னு தவிர மோட்சத்தை அடியேன்னு. ஏன்னா அவர் சுவாமிக்கு தொண்டு நிறையா செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொன்னா இல்லையா? தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க மோட்சம் விரும்ப மாட்டாங்க, முக்தனாக விரும்புவாங்க. ஏன்னா அப்போ தான் சுதந்திரமாக வேலை செய்ய முடியும். அது டே ஒன்லேருந்து இருக்குது, இன்றைக்கி தான் வரல. எதுவுமே இன்றைக்கி வந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ பேரும் புகழும் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. காசு கொஞ்சம் வந்திருக்கு, எல்லாத்தையும் ஒத்துக்கணும்ல, போய் சொல்லக்கூடாது. இதில் எவனும் சொல்ல மாட்டான், நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். என்ன இப்போ கெட்டு போகுது ஜாத்தம். இந்த தண்ணீர் தானே அடைந்தவன் யார்? பிரவிச்சாரியத்துக்கு என்ன? ஆழ்ந்த அகண்ட நுட்பமான சிந்தனை உடையவர். பிரவிச்சாரியம் நல்லா புரிஞ்சுங்க, வேலு ஞாபகம் வச்சுங்க. ஆழ்ந்த அகண்ட நுட்பமான சிந்தனை உடையவர் பிரவிச்சாரியம். அந்த செயல் தான் பிரவிச்சாரியம். அனாக்கியாத்வாத் அகம்யத்வாத் மனக சஷ்டேந்திரிய சித்தேக. இந்த உயிரானது சொல்ல முடியாது. ஆனால் ஆக்கியா வியாக்கியாலாம் பண்ண முடியாது, விபரம்லாம் அவன் சொல்ல முடியாது உயிரை பற்றி. அனாக்கியாத்வாது சொல்லி விவரிக்க முடியாது உயிரை பற்றி. அகம்யாத்து அங்கே கொண்டு போய் ஒன்றை நிறுத்த முடியாது. அகம்யாத்து போக முடியாத இடம் அது. இப்போ நுட்பமான இடம் சொன்னிச்சா, எங்கே இருக்குன்னு சொன்னிச்சா, ஹிருதயம், தாமரை, அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸு, அதில் ஒரு சுடரு, அது மத்தியில் உயிர் இருக்குதுன்னு சொல்லு. எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது பாருங்க. நெருப்பு, ஈர நெருப்பு, சுடாத நெருப்பு, வெளிச்சமான நெருப்பு, கருணையே வடிவானது. இதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, பின்னாடி வருது. நான் அந்த வார்த்தையை இன்றைக்கி எடுத்து எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அனாக்கியத்வாது ஆக்கியா பண்ண முடியாது, வியாக்கியா பண்ண முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது உயிரை பற்றி. அகம்யத்வாத் அங்கே போகவும் முடியாது. ஒன்று மன சசிந்திரிய இந்திரிய ஸ்திதே, இந்த மனதோடும் இந்த புலன்களுக்கு மத்தியில் சின்ன மாத்திர ஏவா அயம் அனுராகாஷாதபி சூக்ஷ்மக. எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த இந்திரியங்கள், மனம், ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு இருக்க நடுவில், அந்த நெருப்புக்கு நடுவில் மாத்திர உணர்வாய். போதுமா? உணர்வாய் யார் மாத்திர யார்? நீங்கள் தான் சின்மைன்னு சொல்கிறாங்க. அம்பாள் எல்லாரும் அதுக்கு தான். ஆத்மா எல்லாமே பெண்ணு தான் சொன்னது. அதான் உங்களுடைய குவாலிட்டி என்ன? அறியறது. உங்களுடைய சுபாவமே அறியறது தான். கண்ணு ஏதாவது பார்த்தோன்னா அதை பற்றி சிந்திச்சிட்ருக்கோம். காது ஏதாவது கேட்டுச்சுன்னா அதை பற்றி சிந்திச்சிட்ருக்கோம். யாராவது பக்கத்தில் இருந்தால் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும். யாருமே என்னென்னா போன போட்டாது மொக்க போடும். எப்படி இருக்குது? அறிவாக இருக்குது. வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க மூளையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க வயசானவங்க தானே, அவங்க சிந்தனை எங்கே வர யார் வர, அது யமன் வந்தால் கூட தெரியும் அவங்களுக்கு. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் யமனே பயப்படுவான். பெருசுங்க இருக்கிற வீட்டிலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும், என்ன சொல்லி கொடுத்துரும். துஷ்சக்திகள் எல்லாம் உள்ளே வர முடியாது. பெரியவங்க வீட்டில் இருந்த துஷ்சக்தியை உள்ளே வர முடியாது, தெரியுமா? ஏன் இது விழிப்பு நிலையில் இருக்குது. நம்மளே ஒன்று முழுங்கிடும் போல இருக்கு. அது மாதிரி விழிப்பு நிலையில் இருப்பாங்க, அதிகமான விழிப்பு நிலையில் இருப்பாங்க. அது என்ன, அறிவு நிலை, உணர்வு நிலையில் இருக்காங்க. இந்த இதெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ அவங்களுக்கு எந்த உபாதிகளும் கிடையாது. அவங்களுக்கு உடம்பே அவங்களுக்கு கிடையாது, உயிராக தான் இருக்காங்க. அவங்க குழந்தையும் ஞானியும் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த நிலையில் இருக்காங்க. இப்போ அவங்க பார்வையிலே கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி இந்த மாத்திரமேவ அயம் உணர்வாய். நீங்கள் யார்? உயிர் எப்படி இருக்குது? உணர்வாய் இருக்குது. உணர்வுனா என்ன? பார்க்காம, கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும், வாய் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு அணு, பரம அணு.
இப்போ அணுவை சத்துன்னு சொன்னால் பரம அணுவை சித்துன்னு சொல்கிறோம். புரியுதா? ரொம்ப நுட்பமானது. இதை ஆழ்ந்து விசாரம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இது. இந்த நுட்பமான இந்த சித்து அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொன்னோமா, அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இந்த உலகமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு உலகம் இல்லை, எத்தனை யூனிவர்ஸ், எத்தனை கேலக்ஸி, எத்தனை பிளாக் ஹோல்ஸ், ஒயிட் ஹோல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. சின் மாத்திரம் ஏவ அயம், உணர்வாய், அறிவாய், ஞானமாய். இந்த உணர்வை தான் ஞானம்னு சொல்கிறோம். ஞானம் சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழில் உணர்வு. இந்த உணர்வு எங்கே வருது? தெரிவு, அறிவு, புரிவு, உணர்வு, 4வது நிலையில் வருது. அந்த நிலையில் தான் நீங்கள் கேட்டது கிடைக்கிறது, நினச்சது நடக்கிறதெல்லாம். அதான் துரிய நிலை. அதுக்கு மேலே ஆனந்த நிலை. ஆனந்தம் மட்டுமே. உனக்கு எதுவுமே அவசியம் இல்லை. எதுக்கு மற்றதெல்லாம்? கேட்டது கிடைக்க வேண்டாம், நினச்சது நடக்க வேண்டாம். ஏன்? எல்லாத்தையும் நீ கேட்குறதெல்லாம் ஏதோ ஒரு இன்பத்தை தானே கேட்க போகிற. இது பொருள் கேட்டாலும் எது கேட்டாலும் அது ஆனந்தத்தை கொடுக்க. அந்த ஆனந்தத்தில் இருக்க எதை கேட்ப? அதான் பூரணம்னு பேர். இப்போ எல்லாருமே எப்படி இருக்கோம்? இப்போ எல்லாருக்குள்ளேயும் மனசை தொட்டு சொல்லுங்கள், நான் நிறைவாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா அவன் என்னவா இருக்கான்? சத்தோடு இல்லை, மித்தோடு இருக்கான். அதனால் எப்போதும் மித்துனா என்னது? உபாதிகளோடு இருக்கான், பொய் பின்னாடி இருக்கான், பொய் கூட இருக்கான். சத்தோடு இருந்தால் தான் அவன் பூரணம். சத்தை விட்டு அவன் விலகி நிற்கிறான், ஜகத்தோடு இருக்கிறான், மித்தோடு இருக்கிறான். அதனால் அவன் வாழ்க்கையில் திருப்தியே இல்லை. திருப்தி இல்லாததுனால அமைதியாக அவனால் இருக்க முடியல. அமைதியாக இருக்க முடியாததுனால ஆனந்தம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. புரியுதா? எல்லாம் தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வந்ததுனால ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ புறமதிக்கு போகிறது ஒரு சேலஞ்ச். ஹிருதயத்திலேருந்து, நெஞ்சிலேருந்து இந்த ஆணவம், கர்மா, மாயின்னு சொல்லக்கூடிய அறியாமை, ஆசை, அவித்யா, காம கர்மத்தை கடந்து புருவமத்திக்கு வந்துடுறதே துரிய நிலை. அது எப்படி இருக்குன்னா, உணர்வாய் இருக்கிறது. அணுர் ஆகாஷாதபி. எப்படி ஆகாயத்தில் காட்ஸ் பார்ட்டிக்கல் சின்ன சின்னதாக இருக்குது. ஆகாயங்கிறது நம்ம பார்க்குறது ஆகாயம் இல்லை, ஒரு வெட்ட வெளியை தான் பார்க்குறோம். அது ஒரு பொருள்னால் அது ஒரு பொருள். ஆகாயம் ஒரு பொருள். பஞ்சபூதங்கள் ஆகாயமும் ஒன்று. எப்படி இருக்குன்னா காட்ஸ் பார்ட்டிக்கலால் நிறைஞ்சிருக்கு, துகள்களால் நிறைஞ்சிருக்கு. அது யார்? அதான் சக்தி. ஒன்று ஆதாரமாக இருக்குது, அது அணு. இந்த துகள்கள்லாம் பரம அணு, சின்னது, கண்ணுக்கு தெரியும். அணுவோட சின்னது பரம அணு. பிரணவம்னு சொல்கிறோம் இல்லையா? சத்தை சித்து ஞான சுத்த சிவ வெளிவழி, ஞான வெளி ஒளி, பிரணவ வெளி ஒளின்னு வள்ளலார் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த ஆகாயத்தில் காற்று, ஆகாயத்தில் காட்ஸ் பார்ட்டிகள் இருக்கிற மாதிரி மின்துகள்கள் இருக்கா இல்லையா? இருக்கே. எப்படி தண்டர் ஏற்படுது, மழை எப்படி பெய்யுது, அப்படி தானே. அணுர் ஆகாஷாதபி, ஆகாசத்தில் அணுக்கள் இருக்கிற மாதிரி சூக்ஷ்மக, ரொம்பவும் நுட்பமாக இருக்கிறது. ஸோ 17 வரைக்கும், 11 அதோட நிறுத்துகிறேன். 17 மந்திரம். எத்தனை ஆரம்பித்தோம்? 9 ஆரம்பித்தோமா? மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. ஆற்றிவேல் முருகன். உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்.